அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே, இன்றிலிருந்து நாம் புதிதாக ஒரு பாடத்தை அறியவிருக்கிறோம். அந்த பாடம் ஹதீஸ் துறையில் மிக முக்கியமான ஒரு பாடமாகும். அந்த பாடத்தினுடைய பெயர் முஸ்தலஹுல் ஹதீஸ், அதாவது ஹதீஸ் துறையின் கலை சொற்கள் என்று என்ன செய்யப்படும் அதனுடைய பொருளாகும். முஸ்தலஹுல் ஹதீஸ் என்று சொன்னால், இப்போ ஹதீஸ்களில் தரம் பிரித்தல் என்பது இருக்கிறதல்லவா. ஒரு சில ஹதீஸ்களை நாம் சஹீஹ் என்று சொல்கிறோம், ஒரு சில ஹதீஸ்களை லஈஃப் என்று சொல்கிறோம், ஒரு சில ஹதீஸ்களை ஹசன் என்று சொல்கிறோம், ஒரு சில ஹதீஸ்களை முர்சல் என்று சொல்கிறோம். இவ்வாறு ஹதீஸ்களை தரம் பிரித்தல் என்பது எதை அடிப்படையாக கொண்டு ஹதீஸ்களை தரம் பிரிக்கிறார்கள் அறிஞர்கள் என்கிற, எந்த தரத்தில் இருந்தால் அதற்கு என்ன பெயர் சொல்லப்படும், எந்த தரத்தில் இருக்கக்கூடியவைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ்களாக மதிக்கப்படும், எந்த தரத்தில் உள்ளவைகள் என்ன புனைப்பெயரோடு இருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது பற்றிய விளக்கங்களை, விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு துறைதான் முஸ்தலஹுல் ஹதீஸ். அந்த துறை சம்பந்தமான அடிப்படையான விஷயங்களைத்தான் நாம் இந்த பாடத்தின் மூலம் நாம் தெரியவிருக்கிறோம். இதற்காக நான் முஸ்தலஹுல் ஹதீஸுங்கிற பெயரிலேயே ஒரு தனிப்பட்ட நூலை நான் எழுதியிருக்கிறேன். இந்த நூல் இதற்கு முன்னால் இருந்த அறிஞர்கள், ஹதீஸ் துறையிலே பிரசித்தி பெற்ற அறிஞர்கள் முஸ்தலஹுல் ஹதீஸ் சம்பந்தமாக, அதாவது ஹதீஸினுடைய கலை சொற்கள் சம்பந்தமாக எழுதியிருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற நூல்களை அடிப்படையாக கொண்டு இந்த நூலை நான் தொகுத்திருக்கிறேன். அந்த நூலை அடிப்படையாக வைத்துத்தான் உங்களுக்கு நான் தொகுத்து அதை மொழியாக்கம் செய்திருக்கிறேன். அந்த மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த நூலிலிருந்து தான் உங்களுக்கு நான் பாடத்தை நடத்தவிருக்கிறேன். முதலாவதாக அந்த பாடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பாடத்தை கொண்டு ஹதீஸ் துறையில் ஒரு சிறந்த ஒரு ஆற்றலை, ஹதீஸ் துறையை புரிந்து கொள்வதற்கான மிக நுட்பமான அறிவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக ஆக்கியருள்வானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக நாம் பாடத்திற்கு செல்வோம். முதலாவது பாடம் முகத்திமத்து அனில் முஸ்தலஹுல் ஹதீஸ். முஸ்தலஹுல் ஹதீஸ் பற்றிய ஒரு அறிமுகம். சனது அறிவிப்பு தொடர் இந்த உம்மத்தின் சிறப்புகளில் ஒன்றாகும். முஸ்தலஹுல் ஹதீஸில் ஒரு ஹதீஸினுடைய அறிவிப்பு தொடர் இருக்கிறதல்லவா, அதுதான் ஹதீஸ் துறையினுடைய பேஸ். ஸோ அந்த சனது சம்பந்தமாக அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதைத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம், முதலாவதாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். நஹ்னு நஸ்ஸல்னல் குர்ஆன இன்னா நஹ்னு நஸ்ஸல்னல் குர்ஆன வ நஹ்னு லஹு வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நிச்சயமாக நாமே குர்ஆனை இறக்கினோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று நாம் என்ன செஞ்சுருக்கோம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லியிருக்கிறான். இது சம்பந்தமான விளக்கத்தை இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகள் என்ற பாடத்தில் குர்ஆனை பாதுகாக்கப்படும் வேதம் என்கிற தலைப்பின் கீழே விரிவாக நாம் பார்த்திருக்கிறோம். குர்ஆனை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால், குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஹதீஸும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஹதீஸ் குர்ஆனின் விளக்கமாகும். எனவேதான் சஹாபாக்களின் காலம் தொட்டு ஹதீஸுகள் தொகுக்கப்படும் காலம் வரை
ஹதீஸுகள் தொகுக்கப்படும் காலம் வரைனா என்ன அர்த்தம்? ஹதீஸுகளை தரம் பிரித்து தொகுக்கப்படுகிற காலம் என்பது சஹாபாக்குடைய காலகட்டத்திலே என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால், ஹதீஸுகளை சேமித்து அதை ஆய்வு செய்து அதை தரம் பிரித்து அதை நூட்களாக தொகுக்கக்கூடிய காலம் வந்து சஹாபாக்குடைய காலத்திலே என்ன செய்யலை, நடக்கலை. பின்னாடி தான் என்ன செய்யுது, நடக்குது. அப்போ சஹாபாக்கள் வந்து நபியிடத்திலிருந்து நேரடியாக கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்ட விஷயத்தை சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த தாபியன்களுக்கும் அந்த தாபியன்கள் அதற்கடுத்து வந்த தாபியன்களுக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்குரிய காலகட்டத்தில் தான் அதற்கு பின்னால் தான் ஹதீஸுகளை தனியாக தொகுக்கக்கூடிய வழமை என்பது என்ன செய்கிறது, சமூகத்திலே ஏற்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த ஹதீஸை பற்றிய ஹதீஸை சொல்லக்கூடியவர் யார், இது சரியான ஹதீஸா இல்லையா, இது உண்மையான செய்தியா இல்லையா என்று ஆய்வு செய்கின்ற அந்த பழக்கம் சஹாபாக்குடைய காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது. சஹாபாக்களிடத்தில் பாடம் பயின்ற தாபியின்களுடைய காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது. அவர்களிடத்தில் பாடம் பயின்ற தபு தாபியின்களுடைய காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது என்பதை பற்றிய நாம் என்ன செய்யணும், நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கிறோம். ஹதீஸுகளை சஹாபாக்கள் காலம் தொட்டு சஹாபாக்களின் காலம் தொட்டு ஹதீஸுகள் தொகுக்கப்படும் காலம் வரை மனிதர்களுக்காக அவர்களின் மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் ஹதீஸுகளை தலைமுறையாக அறிவிக்கும் நேர்மையான அறிவிப்பாளர்களை இந்த உம்மத்தில் உருவாக்கினார். இப்படி அல்லாஹ் வந்து குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் என்ற விளக்கத்தை நாம் இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் பார்த்தோம். இன்னொரு வகையான ஏற்பாடு என்ன அப்படின்னா, அப்போ குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஹதீஸ் என்ன செய்யணும், பாதுகாக்கப்படணும். அப்போ ஹதீஸ் பாதுகாக்கப்படணும்னா உண்மையான செய்திகள் வர வேண்டும், அதில் பொய் கலந்து விடக்கூடாது. அப்போ அதில் நியாயமாக நேர்மையாக உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிற அறிவிப்பாளர்களை அல்லாஹ் உம்மத்தில் உருவாக்கியது இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம்னா இதில் சொல்லி காட்டுகிறோம். ஹதீஸுகளை தலைமுறையாக அறிவிக்கும் நேர்மையான அறிவிப்பாளர்களை இந்த உம்மத்தில் உருவாக்கினான் அல்லாஹ். சஹாபாக்களின் காலத்திற்கும் ஹதீஸுகள் தொகுக்கப்படும் காலத்திற்கு இடையே ஹதீஸுகளை அறிவிக்கும் அறிவிப்பாளர்களை வரலாற்றில் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ யாரெல்லாம் சஹாபாக்கள்கிட்டருந்து எந்த சஹாபி அறிவித்தார், அந்த சஹாபியிலிருந்து அதுக்கடுத்து யார் கேட்டாங்க, அவர்கிட்டருந்து இன்னொருத்தர் யார் கேட்டார், அவர்கிட்டருந்து யார் கேட்டார் என்கிற இந்த அறிவிப்பு தொடர் இருக்கிறது அல்லவா, அந்த அறிவிப்பில் தொடரில் வருகிற ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் சம்பந்தமான வரலாறுகளும் திரட்டப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ அதுதான் அப்படி யார் தொகுத்தா, அதுக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள் தொகுத்து விட்டார்கள். இன்னார் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இன்னாரிடமிருந்து இது நான் இதை கேட்டேன், இன்னாரிடமிருந்து இதை நான் கேட்டேன் என்று ஹதீஸை மட்டும் சொல்லாமல் இந்த செய்தியை நான் யார்கிட்டருந்து கேட்டேன், எப்போ கேட்டேன், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த செய்தியும் சேர்த்தே என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு பின்பாக உட்கார்ந்திருந்தாலும் கூட இந்த ஹதீஸில் வரக்கூடிய அறிவிப்பாளர், அந்த அறிவிப்பாளர் எப்படியாப்பட்டவர், இந்த அறிவிப்பாளர் எப்படியாப்பட்டவர் என்கிற அந்த வரலாற்று தகவல்கள் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுது, கிடைக்கப்பெறுகிறதுனா அதுக்கு காரணம் என்னென்னா, அன்று இருந்த அறிஞர்கள் அதை தொகுத்து வச்சுட்டாங்க. அன்றைக்குள்ள அறிஞர்கள் என்ன செஞ்சு தொகுத்து வச்சுட்டாங்க. அப்போ அதனால தான் ஹதீஸுகள் தொகுக்கப்படும் காலத்திற்கும் இடையே, சஹாபாக்களின் காலத்திற்கும் ஹதீஸுகள் தொகுக்கப்படும் காலத்துக்கு இடையே ஹதீஸுகளை அறிவிக்கும் அறிவிப்பாளர்களை வரலாற்றில் பெற்றுக்கொள்கிறோம். அவர்கள்தான் ஹதீஸுகளின் சனதுகளாகும். இந்த அறிவிப்பாளர்கள் தான் சனதுன்னு நம்ம சொல்கிறோமே. என்னது சனது என்று சொன்னால் யார், அந்த அறிவிப்பாளர்களுடைய வரிசை. அந்த அறிவிப்பாளர்கள் தான் சனதுகளாகும், இந்த மார்க்கத்தினுடைய ஆதாரங்களாகும். எனவே தான் நமது அறிஞர்கள் சனதுடைய முக்கியத்துவத்தை கொண்டு நமக்கு விழிப்புணர்வு என்ன செஞ்சிருக்காங்க, ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இமாம் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், சனது என்பது நமது மார்க்கத்தில் உள்ளதாகும். சனது மட்டும் இருந்திருக்காவிட்டால், சனது என்கிற அந்த அறிவிப்பாளர் தொடர் என்பது மட்டும் இருந்திருக்காவிட்டால் மார்க்கத்தில் விரும்பியவர்களெல்லாம் தான் விரும்பியதையெல்லாம் சொல்லியிருப்பார்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அப்படி தானே எல்லாரும் அந்த அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் ஹதீஸ் இன்றைக்கி வரவங்களும் ஹதீஸ்ன்னு சொல்லிகிட்டே போவாங்க.
அப்போ இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு ஹதீஸை சொல்கிறாருன்னா, இந்த ஹதீஸை நம்ம நீ எந்த நூல்லேருந்து எடுத்த, அந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் சரிதானா இல்லையா என்பதையெல்லாம் நாம் உட்கார்ந்து ஆய்வு செய்ய முடிகிறது. அப்போ அந்த சனது இருக்க போய்த்தான் செய்தி பாதுகாக்கப்படுகிறது. அதுதான் இந்த மார்க்கத்துடைய ஆதாரம். இந்த மார்க்கத்துடைய அப்போ இந்த நீ ஹதீஸை சொல்லுகின்ற பொழுது நீ யாரிடம் கேட்டாய், அவர் யாரிடம் கேட்டார் என்கிற அந்த அறிவிப்பு தொடர்களோடு சொல்ல வேண்டும் என்கிற அந்த வழமையை இமாம்கள் அறிஞர்கள் ஏற்படுத்தி இருக்காவிட்டால் விரும்பியவர்களெல்லாம் தான் விரும்பியதை என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த இஸ்லாத்திய மார்க்கத்தில் உள்ளதாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சனதுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய முன்னுரையிலே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தங்களுடைய கிதாபுடைய முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது போன்ற சனதுடைய முக்கியத்துவத்தை விளக்கும் வேறு செய்திகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாப் அல் இலல் என்கிற நூலில் இமாம் அபு ஹாத்திம் அர் ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாக குறிப்பிட்டுள்ள ஒரு செய்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதற்கொண்டு இதுவரை இந்த உலகில் தோன்றிய சமுதாயங்களில் தங்களின் நபியின் அடிச்சுவடுகளை பாதுகாக்கும் சமுதாயம் இந்த நமது சமுதாயத்தை தவிர வேறு சமுதாயங்கள் இல்லை என்பதாக குறிப்பிட்டது. உண்மையிலேயே சனது என்பது இந்த மார்க்கத்துடைய ஆதாரமாகவும் இந்த சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சிறப்பாகவும் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த யூதர்கள் நசராணிகள் எல்லாம் ஏன் அவங்களுடைய மார்க்கங்கள் அழிந்து போய் விட்டனன்னா, அவங்க இருக்க வரக்கூடியவர்கள் எல்லாம் கதையும் கட்டுமாக சொல்லிவிட்டார்கள். அதனால் உண்மையான மார்க்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அப்போ இன்றைக்கி இஸ்லாத்துக்குள்ளே வந்து யாரும் எந்த கலப்படத்தையும் செய்ய முடியாமல் இருப்பதற்குள்ள காரணம் என்னென்னா, இந்த ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு பூட்டு, இந்த பூட்டு போடப்பட்டிருக்கிறது. சனது ஒரு செய்தி நபியிடமிருந்து வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இப்படி செய்திருக்கிறார்கள், இதை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று ஒருவர் சொல்வாரேயானால் வெறுமனே அந்த செய்தியை மட்டும் நாம் கேட்க மாட்டோம். இந்த செய்தி எங்கே இருக்கிறது, அந்த செய்தியை அறிவித்தவர் யார், அந்த அறிவித்தவருடைய தரம் என்ன, அவரை ஏற்றுக்கொள்ள தகுந்த ராவிதானா இல்லையா என்பதையெல்லாம் ஆய்வு செய்துதான் அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா இப்போ இதன் மூலம் நபியினுடைய அந்த தூய்மையான வரலாறு பாதுகாக்கப்படுகிறது. அப்போ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த சமூகமும் தங்களுடைய நபியினுடைய சொல்லை இந்த அளவுக்கு என்ன செய்யலை, எந்த சமூகம் பாதுகாக்கலை. நாம் மட்டும்தான், அது 1-2 வருஷங்கள் இல்லை, 1-2 ஆண்டுகள் இல்லை, 1-2 நபிமார்கள் விட்டுட்டாங்க, மற்றதெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு இறுதி நபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் வந்த நபிமார்களில் நமது நபியினுடைய ஆதாரங்கள் செயல் அங்கீகாரங்கள் மட்டும் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த அடிச்சுவடை பாதுகாப்பது நமது சமுதாயத்தை தவிர எந்த சமுதாயம் இல்லை என்பதாக அபு ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செஞ்சுருக்காங்க, சொல்லி காமித்திருக்கிறார்கள். அப்போ உண்மையிலேயே சனதினுடைய முக்கியத்துவம் என்பது இஸ்லாத்தில் மிக மிக முக்கியமான ஒரு இடம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பாடத்திலே பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.